வணக்கம். தமிழ் வெற்றிலை சமையலுக்குள்ளே போகலாம் வாங்க. நம்மளோட சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் தினம் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா பாம்பே ஹல்வா. அது ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். அதிக பொருள் தேவையே இல்லை, குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப சூப்பரான இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. சோள மாவுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. இதோட அளவு 200 கிராம் அளவு இருக்கும். இப்போ நம்ம 1 கப்பு மாவு எடுத்தோம் இல்லைங்களா, அதே கப்லேயே 2 கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கிறோம். இதை நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டு வச்சுக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். அதுக்குள்ளே ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு பாகு காய்ச்சிக்கலாம். நம்ம மாவளந்த அதே கப்லேயே 1.25 கப் அளவு நான் சர்க்கரை எடுத்திருக்கேன். 1.25 கப் அளவு சர்க்கரைக்கு 1.25 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இதை நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். இது பாகு பதம் வரணும், கம்பி பதம் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. இது ஜஸ்ட் கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்தது அப்படின்னாவே போதும். நமக்கு நல்லா கரைஞ்சிட்டு ஒரு கொதி வந்துருச்சு சர்க்கரை பாகு. இதில் நம்ம கலக்கி வச்ச மாவு கலவையை உள்ளே சேர்த்துக்கலாம். ஒருக்க நல்லா கலந்துட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுட்டு நீங்கள் கரண்டி வச்சு கலந்து கொடுங்க. மாவு அடியில் தங்கிடும். ஸோ அதுக்காக தான் நல்லா கலந்து விட்டுட்டு கொடுங்க. பாருங்கள், இப்போ முன்னைக்கு இப்போ கொஞ்சம் நல்லா திக்காய் வந்திருக்கு. நல்லா இது கை எடுக்காமல் நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இன்னைக்கு மாவு நல்லா திக்காயிருச்சு. இப்போ ஒரு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு நமக்கு. அவ்வளோதான். நல்ல ஒரு மினின்னு ஒரு லேயர் மாதிரி இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக வந்துருச்சு நமக்கு. இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்தாச்சு. ஏலக்காய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பம் தான். ஃபுட் கலர் ரெட்டு, எல்லோ, ஆரஞ்சு, க்ரீன் உங்கள் விருப்பம். என்ன கலர் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஃபுட் கலர் சேர்த்துட்டு எல்லா பக்கம் நல்லா ஈவனாக கலந்து விட்டுறலாம். இந்த ஸ்வீட் நம்ம டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். பிகினர்ஸ் கூட ஈஸியாக ஃபாஸ்ட்டாக செஞ்சு முடிச்சிடலாம். அவங்க இந்த மெஷர்மெண்ட்டை கரெக்டாக நோட் பண்ணிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு இந்த அல்வா ரொம்ப சூப்பராக தயாராகிடும். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ரெசிபி அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா அது அல்வா தான். அந்த பதம் வரணும், அதுக்காக தான் சொன்னேன் நான் அப்படி. ஏன்னா இது இந்த பாம்பே ஹல்வா பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸ்டார்டிங்கில் பிகினர்ஸ் கூட அவ்வளோ அழகாக செஞ்சு முடிச்சிடலாம். இது ஈஸியாக இந்த ரெசிபி பண்ணி முடிச்சிடலாம். நம்ம கொஞ்சம் உடைச்ச முந்திரி நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாம். திருப்பி கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். நம்ம இதுக்கு நெய் அதிகம் தேவைப்படாது, கொஞ்சம் நெய் போதும். அழகாக வந்துடும் நமக்கு பதம். நல்லா அடி ஒட்டாமல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் நான்ஸ்டிக்கில் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அழகாக வரத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். திருப்பி 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்துக்கலாம். திருப்பி கொஞ்சம் நெய் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம். நல்லா பேனில் ஒட்டக்கூடாது. நல்லா கரண்டியோடு அப்படியே அல்வா திரண்டு வரணும். நல்லா சூப்பராக திரண்டு வந்துருச்சு. பேனோட ஒட்டலை. நம்மளோட அல்வா சூப்பராக தயாராகிடுச்சு. இதை நான் ஆல்ரெடி ஒரு கிண்ணத்தில் உள்ள லேயர் இல்லாத கொஞ்சம் முழுன்னு இருக்கிற கிண்ணத்தில் நான் ஆல்ரெடி நெய் தடவி வச்சுருந்தேன். இப்போ அதில் நம்ம அல்வா பேட்டர் உள்ளே செட் பண்ணிட்டேன். உள்ளே செட் பண்ணிட்டு ஒரு நெய் தட்டுட்டு ஸ்பூன் மேலால் இதை லைட்டாக அழுத்தி விட்டுருங்க. ஒரு 1 மணி நேரம் இதை அப்படியே விட்டுருங்க. எதுவுமே பண்ண வேணாம். சூடு நல்லா ஆறட்டும். இது நல்லா கொஞ்சம் செட் ஆனதுக்கப்புறமா நம்ம பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரேயில் செட் பண்ணுற மாதிரி கூட நீங்கள் ட்ரேயில் போட்டுக்கலாம். இது நான் ஏன் கிண்ணத்தில் போட்டேன்னா இதை நம்ம தலைக்கமுத்தி வச்சோம் அப்படின்னா ஜெல்லி மாதிரி கொஞ்சம் நல்ல உயரமாக இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு கொஞ்சம் அழகாக இருந்தனால நான் இதில் செட் பண்ணியிருக்கேன். உங்கள் விருப்பம் தான். நீங்கள் ட்ரேலையும் செட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா சின்ன கிண்ணத்தில் நீங்கள் அழகாக செட் பண்ணிவிட்டு கப்பில் கூட நீங்கள் இதை அழகாக சர்வ் பண்ணலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சம் முந்திரி வச்சுட்டு பிஸ்தா கொஞ்சம் வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பாம்பே ஹல்வா சூப்பராக தயாராகிருச்சு. இதை நான் இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள். அழகாக வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக நமக்கு அல்வா ரெடியாக வந்திருக்கு. இது நம்ம இப்படி கட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் ஒரு ஏர்டைட் பவுலில் போட்டு ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எப்போல்லாம் இனிப்பு சாப்பிடணும்னு தோணுதோ அப்போல்லாம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டுக்கலாம். இல்லை க்யூபாக கூட கட் பண்ணிவிட்டு இந்த போல்
க்யூபாக கூட கட் பண்ணிட்டு நீங்கள் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். குட்டீஸ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா ஆளுக்கு ஒன்று கையில் எடுத்து கொடுத்தோம் அப்படின்னா வேலையே முடிஞ்சுது. ஸ்வீட்டு உடனே ரெடி ஆயிடுச்சு, கொடுத்துட்டாங்க. ரொம்ப ஜாலியாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாளைக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.